சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் 64 நாடுகளைச் சேர்ந்த பதிப்பாளர்கள், எழுத்தாளர்கள் தமிழின் ஆகச்சிறந்த படைப்புகளை தங்கள் மொழிக்கு கொண்டு செல்லும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பன்னாட்டு புத்தக திருவிழா குறித்து எழுத்தாளர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். 65 நாடுகளிலிருந்து அந்த நாட்டு பிரதிநிதிகள், பதிப்பாளர்களாக வந்திருக்காங்க. அந்த பிரதிநிதிகளுக்கு ஏற்ற தமிழிலிருந்து சுமார் 250 புத்தகங்களை ஒரு வல்லுநர் குழு ஆய்வு செய்து ஒரு புத்தகமாக போட்டு அந்த புத்தகங்களை அறிமுகமாக அந்த நாட்டு பிரதிநிதிகளாக தர்றாங்க. அப்போ அவங்க லிட்டரரி ஏஜென்ட் இங்கே இருக்கிறவங்க அந்த தமிழ் நாவல்களை, தமிழ் சிறுகதைகளில் எது முக்கியத்துவம் வாய்ந்தது, என்ன மையத்தில் எழுதப்பட்டிருக்கு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. சொல்லுற போது அவங்க பிடிச்சிருந்தா அதை அவங்க நாட்டில் கொண்டு போய் அந்த மொழிகளில் மொழிபெயர்க்கிறதுக்காக ஒப்பந்தம் போடுவாங்க. அதுக்கு தமிழக அரசும் கூட நிதியுதவி தருது, அந்தந்த நாட்டுடைய அரசு கூட முக்கியத்துவம் கொடுத்து நிதியுதவி தர்றாங்க. இது இந்தியாவில் எந்த அரசும் செய்யாத ஒரு முக்கியமான முயற்சி. இங்கே மோஸ்ட்டாக ஃபிக்ஷனல் புக்ஸ் அந்த மாதிரி தான் இது பண்ணுறாங்க. அடல்ட் ஃபிக்ஷன், சைல்டு ஃபிக்ஷன் நிறையா எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நிறையா லாங்குவேஜஸ்லேருந்து தமிழில் இருந்து அடுத்த லாங்குவேஜஸ் மற்ற கண்ட்ரிக்கு நம்மளோட புக்ஸை தமிழ் புக்ஸை இன்னொரு கண்ட்ரிக்கு போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புக் ஃபேரோட மெயின் எய்மாக வச்சுட்டு இதை நடத்துகிறாங்க. ஸோ நாங்கள் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவோம். அவங்களுக்குள்ளே MOUன்னு ஒன்று சைன் பண்ணுவாங்க, மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு. ஸோ உங்கள் புக்கை நான் என்னோடய லாங்குவேஜ்க்கு மாற்றிக்கிறேன், என்னோடய புக்கை நீங்கள் உங்கள் லாங்குவேஜ்க்கு மாற்றிக்கோங்க அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் தான் அது. ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி சைன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 1000 MOUs வரைக்கும் சைன் ஆகப்பட்டிருக்கு. ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் ஒரு மொழியின் மீதும் பண்பாட்டின் மீதும் ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் இது அப்படி தான் செய்யும். இதை செஞ்சுருக்கு, நம்மளுடைய அரசாங்கம் இதை செஞ்சுருக்கு. அந்த வகையில் இது மிக 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 முக்கியமான ஒரு பாராட்டு, முன்னெடுப்பு. அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இது மிக மிக உதவும். ஏன்னா இந்தியாவில் இருக்க பல மொழிகள் இருக்குது, எந்த மொழியிலையும் இவ்வளோ பெரிய புத்தக கண்காட்சி நடந்தது. அதே சமயத்தில் நம்மளுடைய மொழியுடைய பலம், ஸ்ட்ரென்த் என்ன, நம்முடைய படைப்புகள் இன்றைக்கு என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெளியுலகத்துக்கு அவ்வளோவா தெரியாததாக இருக்குது, இன்னும் போதாமையாக இருக்குது. அது நம்ம பேசிக்கிறோம், ஆனால் மற்ற மொழிகளில் இன்னும் அது முழுசாக தெரியல. அதுதான் இதில் செய்ய மிக மிக முக்கியமான பணி. நம்முடைய முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் அந்த பணியை தன்னுடைய தோளில் சுமந்துட்டு தான் இந்த கடந்த 4 வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்காரு. அத்தனை நாட்டிலேருந்து, அத்தனை மொழியிலேருந்து வந்திருக்காங்க. அந்த ஒன்று கண்காட்சி அமைப்பு அது வேறு, அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஆனால் முக்கியமானது என்னென்னா நம்ம ஒன்றா இருந்து உங்கள் மொழியிலேருந்து ஒரு படைப்பு, ஒரு நாவல், ஒரு சிறுகதை, ஒரு கவிதை தொகுப்பு நம்ம தமிழுக்கு கொண்டு வருவோம். இதே மாதிரி தமிழில் அருமையான நாவல் இருக்குது, சிறுகதை இருக்குது, இலக்கியம் இருக்குது. அது நம்ம பல மொழியெல்லாம் நம்ம மொழிபெயர்க்கலாமேன்னு ஒரு அருமையான நோக்கத்தை வச்சு இப்போ பண்ணுறாங்க. அதை பார்த்து வியந்து நான் பாராட்டுறேன். இப்படி ஒரு காஞ்சிபுரம் பட்டாக இருக்கிறனால தான் அது உலகத்தரம். ஸோ அப்படி தமிழில் இருக்கக்கூடிய அப்படி அந்த பிராந்திய குணங்களோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய இலக்கியங்கள் சர்வதேச மதிப்புடையதாக இருந்திருக்கு. அது இந்த காலகட்டத்தில் இன்றைய அந்த இணைய வளர்ச்சி, அப்புறம் இந்த விஞ்ஞான வளர்ச்சி, அப்புறம் மற்றவர்களுடைய முயற்சி, இதனால் எப்படி ஒரு சர்வதேச தன்மைக்கு நம்முடைய தமிழ் படைப்புகள் போகுது. இது உண்மையிலே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.